மதராசி சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல மாசான படம். ஆ சிவகார்த்திகேயன் ரொம்ப பாராட்டி ஆகணும் இந்த படத்துக்கு. ஏன்னா 30% தான் சேலரி வாங்கியிருக்காரு. மீதி 70% சேலரி ப்ராஃபிட்டில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்கள் ஹை ரேஞ்ச் ஃப்ரேமில் வைக்க சொல்லியிருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் சீன் டோல்கேட்டில் ஒரு ஸ்டண்ட் சீன் நடக்குது. அப்படியே சும்மா மாஸாக பண்ணியிருக்காங்க அந்த சீனு. அவருக்கு ஏத்த உழைப்பு அதுல போட்டதால, அது வெற்றி படமா அமைஞ்சிருக்குது மதராசி. 70% அந்த சேலரி அப்படியே புரொடக்ஷன்ல போட்டிருக்காங்க. இப்ப இருக்கிற சில ஹீரோலாம், "எனக்கு ஃபர்ஸ்ட்டே காசு குடுத்துருங்க மொத்த காசும். நான் போயிர்றேன். என் படம் நல்லா வந்தா என்ன, நல்லாவா இருக்கலாம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. மத்தியில நம்ம சிவகார்த்திகேயன் இது நல்ல ஒரு பாராட்டத்தக்க குறியீடு. நல்ல ஒரு பெனிஃபிட் போட்டு எடுத்திருக்காங்க. புரொடக்ஷன் ஏத்த மாரி நல்லா அமைஞ்சிருக்கு. நான் எல்லா ரிவ்யூருக்கும் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றேன். நீங்க படம் எடுத்து பார்த்தா தெரியும். அதோட கஷ்டம் என்னன்னு. ஒரு புரொடியூசரு, டைரக்டர் எல்லாம் கஷ்டப்பட்டு இது பண்றாங்க. நீங்க வெறும் வாயில நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு ஹைப் ஏத்திட்டு போயிடுங்க. அது மக்கள் மத்தியில நல்லா இருக்காது அந்த படம் அப்படின்னே போய் அமைஞ்சிருது. ஒரு ரிவ்யூ பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒழுங்கா பண்ணுங்க. உங்களுக்கு ஏத்த ஹீரோ நல்லா நல்லா நடிக்கணும், நல்லா போகணும் அப்படின்னு பண்ணாதீங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல ரிவ்யூவ குடுங்க. இப்ப சிவகார்த்திகேயன் பத்தி பேசலாம். சிவகார்த்திகேயன் ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காரு. ரொம்ப மாஸா பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஆக்ஷனு, நல்லா ஒரு ஆ ஹை லெவல் ஆக்டர் எப்படி ஹாலிவுட் ஆக்டர் எப்படி பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டு நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் மதராசி படத்துல ஒவ்வொரு கேரக்டரும் இந்த கேரக்டர் இவங்க தான் அடிக்க முடியும். அந்த மாரி முருகதாஸ் எடுத்து வச்சிருக்காரு. இப்ப சிவகார்த்திகேயனால இந்த கேரக்டர் அடிக்க முடியும். அந்த மாரி இப்ப ஹீரோயினால தான் இந்த கேரக்டர் பண்ண முடியும். இப்ப காமெடியால தான் இந்த கேரக்டர் பண்ண முடியும். அந்த மாரி ஏத்த மாரி நல்லா தெளிவா கேரக்டர் சூஸ் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஏஆர் முருகதாஸ். படத்தோட மெயின் வெற்றி என்னன்னா, ஸ்டண்ட்டு தான். ஒவ்வொரு ஸ்டண்ட்டும் சும்மா மாஸா இருக்கு. சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் கிட்ட சொல்றது எப்படின்னா, அவரோட பாடி லாங்குவேஜ் செம்ம சூப்பரா பண்ணியிருக்காரு. அந்த ஒரு சீன்லாம் அந்த ஒரு மாரி பிதாமகன் ஓடுற மாரி ஒரு சீன்லாம் ரன்னிங்ல ஓடுற மாரி இருக்கும். அதெல்லாம் சும்மா மாஸா பண்ணியிருக்காரு. அந்த பாடி லாங்குவேஜ்லாம் பக்காவா சூட் ஆயிருக்கு படத்துக்கு. படத்தோட கதாநாயகி ருக்மிணி வசந்த் நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா எடுத்துன்னு போயிருக்காங்க அவங்கள. நீங்க கப்பலா பார்த்தாலும் ரொம்ப பிடிக்கும். நீங்க தனியா பார்த்தாலும் ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு செலக்ட் பண்ணி எடுத்திருக்காரு முருகதாஸ். நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்துல பேக் போன் என்றா அது அனிருத்தோட இசை தான். அப்படியே பிஜிஎம் ஒண்ணு சும்மா செதுக்கி வச்சிருக்காரு. ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் சிவகார்த்திகேயனோட அந்த ஒரு பாடி ஒரு ஷேக் பண்ணா அது ஒரு பிஜிஎம். சிவகார்த்திகேயன் கைய தூக்குனா அதுக்கு ஒரு பிஜிஎம். சும்மா மாஸா பண்ணியிருக்காரு. அந்த பிஜிஎம்மாலே படம் பிச்சுன்னு போகும். அந்த அளவுக்கு பிஜிஎம் போட்டிருக்காரு. பாட்டு எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் சாங் நல்லா மாஸா பண்ணியிருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் நல்லா கம்பேக் குடுத்துருக்காரு. இது ஏஆர் முருகதாஸ் 2.0 அப்படின்னு கூட சொல்லலாம். நல்லா பண்ணியிருக்காரு ஏஆர் முருகதாஸ். நல்லா மாசா துப்பாக்கி மாரி எடுக்கணும்னு சொல்லி அவர் நல்லா எடுத்து சூப்பரா எடுத்து வச்சிருக்காரு. நல்லா எல்லாம் ஃபேமிலியா போய் பார்க்கலாம். நல்ல தரமான படம். யாரும் எந்த ஒரு ரிவ்யூவும் அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க இது பண்ணாதீங்க. நீங்க மனசார போய் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். கண்டவன் பேசி, கண்டவன் கேட்டுலாம் நீங்க இது பண்ணாதீங்க. நல்ல படம். மதராசிய பாருங்க. நல்ல நல்ல குடும்ப படமாவும் இருக்கும். ஃபேமிலி பசங்க எல்லா பெரியவங்களும் கூட போய் பார்க்கலாம். கப்புள்ஸும் போய் பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ற படமா இருக்கும். ஒரு பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட் படம். எல்லாம் விரும்பி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.